வரைக்கும் நீங்க சொன்ன டாஸ்க் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம டீம் சொல்ல போற டாஸ்க்கை பண்ண போறேன். அதுக்காக நம்ம வந்திருக்க இடம் தான் விழுப்புரம், நம்ம விழுப்புரம். ஸோ இன்னைக்கு இவங்க எனக்காக என்ன டாஸ்க் வச்சிருக்காங்கன்னு பார்த்துலாமா? கோலம் போடணுமா? என்னடா சிட்டில போடாத கோலமா? பண்றேன். கோழி அடிச்சு குழம்பு வைக்கணுமா? கோழி அடிச்சு குழம்பு ஈஸி. குழம்பு வைக்கிறதுனா ரெகுலரா பண்றது தானே. நெக்ஸ்ட் என்ன, மாட்டுக்கு பால் கறக்கணுமா? கிக்கு கிக்கு விட்டுறாது. இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் அச்சு வந்து சமாளிச்சிடும் நினைக்கிறேன். என்ன சிரிக்கிற? பண்றேன். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாஸ்க் என்னன்னா ஃபார்மிங்கா. அச்சு ஃபார்மிங் பண்ண போறேனா? ஜாலி. என்ன சிரிக்கிறீங்க? எனக்கு புரியலையே. என்னடா பிளான் பண்றீங்க? இது அண்ணா இதுடா, இது எவ்வளோ பிளான் பண்ணீங்க? 1 2 3 சொல்லிட்டு இருக்கேன். கையில கொடுத்தீங்க. ஐயோ ஜாலி. இதுதான் என்னோட போனஸ் டாஸ்கா. அதாவது இது எல்லாத்தையும் நான் இவனை வச்சுட்டு பண்ணுமா? என்ன பாஸ் இது? ரைட்ரா, சூப்பர்ரா. வந்து இன்னைக்கு நிறைய வேலை பண்ண போறேன். அதெல்லாம் இல்ல. ஐயோ ஆரம்பிக்கிறாங்க. அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அக்கா கிட்ட இருங்க. மூக்கெல்லாம் நோண்டக்கூடாது. ஓகே, குட் பை. ஆரம்பிக்கலாமா? வாங்க போலாம். வந்து நம்ம ஊர் ஃபுல்லா தேடி இந்த பியூட்டிஃபுல்லான வீட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் வந்து நான் தண்ணி தெளிச்சு கோலம் போடலாமா? தண்ணியா? தண்ணி தெளிக்கிறது. ஆண்டி ரெடியா இருக்கா? புதினா சட்னி மாதிரியே இருக்கு. ஓகே கைஸ், அச்சு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தாடி தெளிச்சு கோலம் போட போறேன். ஜாலியா இருக்கீங்களே உங்க வீட்டை கண்டுபிடிச்சதுக்கு. நான் ஈஸியா பண்றேன். டெய்லி எங்க வீட்டுல பண்றதுதான். எப்படி இருக்கா? நாராசமா இருக்கு. எதுக்காக நீங்க வந்து தண்ணி தெளிச்சு கோலம் போடாம இப்படி தெளிக்கிறீங்க? இதனால என்ன ஆகும்? கிருமிகள் வராதனால தண்ணி தெளிப்பாங்க. கிருமி வராம இருக்குமா? சும்மா ஊத்தி விட்டா கூட அது ஓகே தானே? கையால தான் தெளிக்கணும். கையால தான் தெளிக்கணுமா? லெஃப்ட் கை யூஸ் பண்ணலாமா? யாரா எங்க வீட்டை காமிச்சது? செம்மடி. ஓகே. ஐயோ சூப்பர்ரா. ஓகே ஓகே ஆண்டி. ஓகே ஆண்டி ஓகே சொல்லிட்டாங்க. நிஜமாவே இது வந்து மாட்டோட சாணம். தேங்க்யூ ஆண்டி. சார் இப்போ பெருக்கணுமா? பெருக்கும். அப்படியே கோலம் போட்டா இது பெருக்கி தான் போடணும். பெருக்கி தான் போடணுமா? ஓ சுத்தமா பெருக்கணும். இப்போ பாருங்க ஆண்டி என் சுத்தத்தை. நான் வந்து இங்க வருங்க. இப்போ ஓகேவா? இப்படி பெருக்கி அப்படி பெருக்கி நேரா பெருக்கணுமா? இப்போ ஓகேவா ஆண்டி? இங்க பாத்தீங்களா சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு. பாஸை விட நீங்க ரொம்ப ரூடா இருக்கீங்க ஆண்டி. இங்க பாருங்க, இப்போ கிளீனா இருக்கா? நம்ம வாசல் எவ்வளவு கிளீனா இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். இப்படிதான் நைஸா நவுண்டுறணும். வேலை வாங்குறது எப்படின்னு வச்சு உங்களுக்கு சுத்துறேன். வாவ் சூப்பர் கிளீனா இருக்கு ஆண்டி. இப்படிதான் பெருக்கணுமா? செம்மையா இருக்கு. இங்க கொஞ்சம் குப்பை இருக்கு பாருங்க. என்ன சொன்னாலும் போறாங்க. கோலம் போடுவியா? சூப்பரா போடுவேன். ஓகே, எத்தனை புள்ளி கோலம் வேணும்னு சொல்லுங்க. புள்ளி நம்பரை மட்டும் சொல்லுங்க. இப்ப பாருங்க 21 கூட போடுவா. நீ போடுவியா? 21 போடுவீங்களா? வாவ். இங்க வாங்க. 27 கூட போடுவா. 29 கூட போடுவா. நீ போடுவியா? 21 29. நான் 47 போடுறேன். இப்போ உங்களுக்கு சரி போடு. 47 அவ்வளவுதானே. புள்ளி வச்சு போடுவேன். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. 47 புள்ளி இருக்கணுமா? எப்படி நீங்க கரெக்டா கவுண்ட் பண்ணுவீங்க? இந்த பக்கமா இருக்கணுமா இந்த பக்கமா இருக்கணுமா? இப்படி, அதாவது இப்படி போகணுமா? 47 47 சூப்பரா. 47 புள்ளி கோலம் போட்டுருங்க உங்களுக்காக. இப்போ இதுக்கு மேல புள்ளி புள்ளியா வச்சிருவேன். அக்கா கிட்ட வாங்க, இது போடுங்க, கோலம் போடுங்க. போடுங்க. பாத்தீங்களா? சாணியில கை வச்சுடா. ஏதோ இப்படி பண்றேன் நான். அந்த டவுன் கிளீன் பண்ணும். சூப்பரா இருக்கா என் கோலம்? சூப்பர். வாவ். சோ இப்படிதான் நம்ம வந்து கோலம் பண்ணோம். சோ அக்கா கோலம் நல்லா இருக்காப்பா? எத்தனை பேர் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நீதான் நீங்க அக்காவோட சிட்டு வாடா போய் கேட்கணுங்களா? டாஸ்க் கம்ப்ளீட். ஐயோ தூக்கல மட்டும் அழுவா. அப்ப நான் ஓகே. இங்க நிக்கிறியாப்பா? யா. குழந்தைய வச்சுட்டு அச்சு வந்து
கிராமத்துல அது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் முன்னாடி 47 புள்ளி வைக்காம 47 கோலம் போட்டுருவோம். ஓகே, ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது போக போக கத்துக்கலாம். வாங்க சாப்பிடலாமா? இந்த கோழியவா? இவனும் சாக்காவரா? எனக்கு ஆக்சுவலா ரொம்ப இது பிடிக்கணுமாண்டா. இது எப்படி நம்ம பிடிக்க போறோம்? ஏதோ திட்ட ஆரம்பிச்சிட்டான். உங்களதான் கேஸ் திட்டுறான். ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஒரு ஈஸியான விஷயமா கொடுங்கடா. எதுக்கு கத்துறாடி? ஓகே, அதேதான். நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கோழியை போய் நெக்ஸ்டா பிடிக்க போறோம். ஓகே, மாடெல்லாம் அப்புறமா பிடிக்கலாம்டா. ஃபர்ஸ்ட் கோழி தான். போலாமா? போலாம். ஸ்லோவா போ, ஓடி போயிரும். என்ன விட நான் இதுதான் பண்ணிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் இவ்வளவு நாளா. ஏய் இங்க வாடா டேய். வெரி குட். அப்படி பிடிச்சிரு. ஈஸி தான். அதுதான் ஓடுது பாரு. ஏய் ஓட விடாதடா, புடுறாத. கோழி ஓடிச்சா? ஓட விட்டு ஓடிச்சு நான் சொல்றேன். ஐயோ, கோழியை பிடிக்கிறதா இவரை பிடிக்கிறதா? நீ இங்கே இருக்கியா? அக்கா போய் புடிச்சிட்டு வந்துருவா. ஓஹோ, நீ எனக்கே ஆட்டம் காட்டுறியா? இன்னைக்கு உன்னை பிடிக்காம விட மாட்டேன். கேஷுவலா போற நீ. இங்க பாரு, அது பிடிக்கிறியா கோச்சி? ஆயா கிட்ட திட்டு வாங்கிட போற. ஏய் வந்துருவான்னு ஆயா பாக்குறாங்க. ஏய் கோச்சி, ஆயா திட்டு. ஆயாக்கு தெரியாம பிடிக்கணும்டா. ஏய் ஜாலி ஆயிட்டானே. ஓகே கைஸ், அவங்க கொண்டாந்து இங்க விளையாடிட்டு இருக்கோம். நம்ம வந்து போய் இன்னொரு கோழி அது இல்லை போனாலும் அக்கா கிட்ட ஓடி வந்துடணும். நான் வந்து தேடி பார்த்து பிடிக்க ட்ரை பண்ணி டயர்டாயிட்டேன். ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஆன்ட்டி இங்க இருக்கிற ஒரு 4-5 வீட்டுல கோழி திருடலான்னு ட்ரை பண்ணும். அதுங்க என்ன விட உஷாரா இருக்கு. ஸோ வேற ஏதாவது ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லுங்களேன், கோழி பிடிக்கிற மாதிரி. என்ன வாங்க பின்னாடி கட்டி வச்சுட்டு அந்த கோழி போய் பிடிச்சிங்க. கட்டி வச்சு கோழி இருக்கா? டாஸ்க் ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லா தாய்மாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், சீரியஸா குழந்தைய பெற்று வளர்க்கறது வந்து ஈஸியே கிடையாது. எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் பெரிய நான் இவனே இப்படி போய் கேமராமேன் மேல தூக்கி போடுறேன். எங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல. சொல்லுங்க ஆண்டி, எதை பிடிக்கணும்? டோருக்கு பொறுப்பா கட்டி வச்சிருக்கேன். ஈஸியா இருக்குது. ஓகே அம்மே, அதை பிடிக்க கூடாது, இதுதான் பிடிக்கணுமா? கட்டி வச்சிருக்கோம். அப்ப இருங்க ஒரு வாட்டி அதை ட்ரை பண்ணிட்டு வரேன். அவ்வளவுதான், கரெக்ட் தான். இதை பிடிக்கிறது தான் ஈஸி. இவ்வளவுதான் உனக்கு லாக் இல்ல, எதுக்கு நீ இதெல்லாம் ட்ரை பண்ற? கைஸ், இது ரொம்ப ஈஸியா இருக்குது. இங்க வருங்க, நான் தூக்கிட்டேன். கோழி பிடிச்சு வந்து நெக்ஸ்ட் குழம்பு வச்சு தனியா சாப்பிட போறேன். டீம் வச்சு கண்டிப்பா கொடுங்க. சூப்பரா கொதிச்சிட்டு இருக்கு. 2 minutes ரெடி ஆயிடும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நீங்க எங்க போறீங்க? பூவிக்கு போறீங்களா? சூப்பர். உங்க கூட நீங்க நானும் வரட்டா? வாங்க. சும்மா வந்து காட்டுங்க. வாங்க. வித்து காட்டணுமா? இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல. ஹாய். ஹாய். அண்ட் நான் வந்து பூ வைக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வளைஞ்சது. இது வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கவே கிடைக்காது. இதை பார்த்துருக்கவே முடியாது, இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. இது வந்து நாங்க வந்து அப்படி எடுத்துட்டு வந்திருக்கோம். இது வந்து எவ்வளவு இருக்கும்னு நீங்க சும்மா கெஸ். 1000 ரூபாய். நீங்களே வாங்கிக்கிறேன்றீங்களா? 1000 ரூபாய்க்கு? சரி, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுக்காக யூஸ் ஆகும். 1000 ரூபாய் கிராமத்துல எல்லாரும் ரொம்ப இருக்காங்க. 20 ரூபா 30 ரூபாய் தருவா, மீதி ஜீரோஸ்ங்க. அப்படியா? அப்படி ஆண்டி அக்கௌண்ட்ல வச்சிருவாங்க. ஓகே, அக்செப்டபிள். நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. யார் யார் எவ்வளவு எது வேணும்? இந்த பூவா? இது ஒரு 5000. அது ஓகே. ஓகே, எதுனாலும் ஓகே. ரொம்ப ரிச் ஃபேமிலி அவங்க. நீங்களும் வச்சுக்கிறீங்களா? 10 rupees only. ஏய், அப்ப சரி, ஒரு அப்பளம் கொடு. அப்பளம் வேணுமா? சூதாணுமா? ஓகே, தூங்க. காசு கொடுக்க போறீங்க. ஓ, ஓனர் அங்கிள் ஒன்லி 10 rupees அங்கிள். இன்னைக்கு மட்டும். யூஸ்வலா 100 ரூபாய்க்கு விற்போம். பட் இன்னைக்கு வந்து ஆடி அப்படின்றதால வந்து ஆடி ஆரம்பிக்குதுல, அதனால 50 ரூபாய்க்கு 5. அப்பனா அப்ப 20 ரூபாய்க்கு 2. பூ வாங்கிக்கிறீங்களா? அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துருங்க, எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க.
வாங்க ஆண்டி ஒன்லி 10 rupees. எது வேணுமோ நீங்க அதை எடுத்துக்கலாம். ஈஸியா இருக்குது. ஒரு 100 ரூபா தான். ஒரு 100 ரூபாயா? விளம்பரம் பண்றீங்களா? நிஜமா நீங்க வச்சுக்கலாம். தலையிலாம் வைக்கலாம். பிரியா இல்ல 100 ரூபாய் ஒன்லி. பொண்ணுன்னு வீடியோ எடுக்குதா? பிரில்லியன்ட் இவங்க டக்குனு ஒன்லி 10 rupees. ஓகே தரவா? ஓகே. இது இந்த பையன் சின்ன இருக்கும். அந்த ஒரு பூ வாங்கிறியா? ஓடறா டேய் ஒண்ணே. ஆண்டி பூ வாங்கிக்கிறீங்களா? பூ 10 ரூபாய் தான். 10 ரூபாய் தான் வாங்கிக்கிறீங்களா? 10 rupees இல்லனா காதுல போட்டுக்கிறது கூட கொடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காதுல 10 ரூபாயா வாங்கியிருக்கேன் அப்படின்றா. ஹாய் ஒண்ணே வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறீங்களா? உங்களுக்கு சூப்பரா இருக்கும். எது வேணுமோ எடுத்துக்கோங்க. வாவ் எல்லாத்தையுமே நான் வித்துட்டேன். அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரே ஒரு பூ தான் இருக்கு. இந்த ஒரு பூ வந்து ஆஹா ஆல்ரெடி வந்தா. எவ்வளவு வச்சிருக்கா? இந்த ஒரு பூ லாஸ்ட் பூன்றதால வெஸ்ட் 50 rupees. 50 rupees வச்சிருக்கியா? 50 rupees இல்லையா உங்ககிட்ட? எப்படி நான் சரி 20 rupees நாளைக்கு கொடுக்குறியாமா? ஓகே பாய். என்னடா எதை சொன்னாலும் நம்புறாங்க இந்த கிராமத்துல. ஜாலி ரொம்ப கியூட்டா இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஒரு அந்த அடிச்சு பேசி 2 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லுவாங்க. சோ சாட் வைஸ் இவங்க வந்து இப்படியே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து சிக்கன் ரெடி ஆயிட்டு இருக்கு. கோழி குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த கேப்ல அச்சு வந்து பால் கறக்கலான்னு வந்திருக்கேன். மாடிக்கிட்ட கிக்கு வாங்காம அச்சு போய் பால் மட்டும் வாங்கிட்டு வரேன். சூடா இருக்குடா பாலு. வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் பால் எடுத்திருக்கேன். அதுவும் சூடா இருக்கு கைஸ். ஆக்சுவலா குடிக்கவா? அவ்வளவு உடம்பு சில பேருக்கு வயித்தால போகுமா? ஆனா வயிற்று உடம்புக்கு ரொம்ப நல்லதா. எனக்கு இது புரியவே இல்ல. ஆண்டி இது ஆரஞ்சு கலர் பாலா பச்சை கலர் பாலா? இது ஆரஞ்சு கலர் பாலா பச்சை கலர் பாலா? வெள்ளைப்பாலா? இல்ல திக்கா இருக்குமா தண்ணியா இருக்குமான்னு கேட்டா திக்காதான் இருக்கும் போல. அப்ப நான் ஆரஞ்சு கைஸ். ஆக்சுவலா அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாக்கெட் பால் வாங்கி குடிக்கிறீங்களா? அதெல்லாம் கெடுதல. இந்த மாதிரி நேச்சுரலா வாவ் இது ரொம்ப ஜாலியா இருந்தது. நான் பயந்தேன் கிக் விடுவான்னு பார்த்தேன். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஆண்டி உன் பேர் என்ன? தேவி. ஸ்ரீதேவி. நீ இன்றைய விட ஸ்ரீதேவி என்று அழைக்கப்படுவாய். அச்சு வந்து மாட்டுக்கு பால் கறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம ஆல்ரெடி விட்டு வச்ச அந்த கறி குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்க அந்த கேப்ல அச்சு வந்து போய் ஃபார்மிங் பண்ணிட்டு வந்துடலான்னு இருக்கேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கறி குழம்பு எடுத்து நாக் அவுட் பண்ணிட்டு அப்படியே கிராமத்துலேயே குட்டி தூக்கத்தை போட்டு பேசாம கிராமத்திலே இருந்துடலாமான்னு பாக்குறேன். ஏன்னா சிட்டி லைஃப் விட ஆக்சுவலா கிராமத்து லைஃப் ரொம்ப ஜாலியாகவும் சிம்பிளாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. அப்படி வாங்க போய் ஃபார்மிங் முடிப்போம். அச்சு வந்து இப்போ ஃபார்மிங் பண்ண போறேன். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அண்ட் குட்டியை வச்சுட்டு வேற போய் ஃபார்மிங் பண்ணலாமா? ஓகே கல்ல உன்னை தூக்கிட்டு எப்படி போறேன்னு தெரியலடா. நீ பேசாம இங்கே உட்காந்துருக்கியா? நான் போயிட்டு வந்துட்டா இறங்கணும். இங்க அக்கா இப்ப பாரு உள்ள போய் 10 மீன் புடிச்சிடணும் உனக்காக. சரி ஓகே போயிடாத சும்மா. அச்சு வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து நாட்டு நடப்புற. அச்சுக்கு வந்து ரொம்ப ஆசை. இது வந்து ஒரு ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லலாம். இது வரைக்கும் வாய்ப்பே கிடைச்சது இல்லை. கிராமத்துக்கு வந்ததுல வந்து இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. என்னோட டீம் தான் எனக்காக செட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. போலாமா? நாட்டு நட்டுருவோமா? ஆக்சுவலா இங்க ஃபுல்லா ஆல்ரெடி நட்டு தான் வச்சிருக்காங்க. அச்சு வந்து என்னோட ஆசைக்காக இந்த ஓனர் கிட்ட இந்த லேண்டோட ஓனர் கிட்ட கேட்டு இப்போ உள்ள இறங்கியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி எடுத்தது தான் எடுத்து நம்ம உள்ள வைக்க போறோம். ஓகே மழை வருது. வாவ் எஸ் லவ் யூ விவசாயிகள். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இல்லைன்னா சாப்பாடே இல்லை. ஆக்சுவலா எனக்கு கிராமம் எவ்வளவு பிடிச்சிருக்குன்னா ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சிட்டி லைஃப் வந்து அச்சு வாழ்ந்திருக்கா. நான் கிராமத்து லைஃப் வாழ்ந்ததே இல்லை. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் மழை இல்லைன்ட்டு. வானத்துல வந்து மழைலாம் வர ஆரம்பிக்குது. வாவ் சூப்பரா இருக்குல்ல. அச்சு கஷ்டப்பட்டு இந்த மீன் குழம்பா கறி குழம்பு வச்சேன். அதாவது நான் அப்பப்போ வேலையா போயிருக்கும்போது ஆன்டி சும்மா சப்ஸ்டிடியூட்டா லைட்டா கொஞ்சம் வேலை செஞ்சாங்க. மற்றபடி அச்சு வந்து ஃபுல் குழம்பு வந்து டெடிகேட்டிவா வச்சேன். மார்னிங்ல இருந்து இந்த குட்டியை வச்சுட்டு என்னால சமாளிக்கவே முடியல. இருந்தாலும் வந்து அச்சு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சமாளிச்சு இங்க பாத்தீங்களா கேம் போன் எல்லாம் கையில கொடுத்து வச்சு உட்கார வச்சிருக்கேன். அதான் ரொம்ப கிட்ட பழக்கம்டா. தப்புடா அதெல்லாம். நான் விளையாடுறேன். கொடுக்க மாட்டேன். ஓகே அவனை வந்து சேஃபா அவங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம வாங்கின மாதிரியே ஒப்படைச்சிருவோம். ஓகே அப்ப நம்ம சாப்பிடலாமா? அதுவும் அச்சு வச்ச கறி குழம்பு சுட சுட.
அண்ட் கைஸ் இந்த சிக்கன் குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டேவே ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸ்டார்டிங்ல அந்த குட்டி என் கையில கொடுக்கும்போது நான் வந்து செம்மையா பயந்துட்டேன். ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு தெரியல, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. உண்மையாவே அப்படிதான் இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அதெல்லாம் தாண்டியும் இவ்வளோ டாஸ்கையும் வச்சு பண்ணேன். ஸ்டார்டிங்ல வந்து என்னை வந்து சாணியை வச்சு ஆரம்பிச்சு மங்களகரமா சாணி தெளிச்சு கோலம் போட விட்டாங்க. அங்கதான் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. மற்றபடி அந்த மாடு வந்து எனக்கு கிக்க விடணும்னு நினைச்சேன் கன்ஃபார்ம், ஆனாலும் கிக்கே விடல. ரொம்ப அழகா வந்து பால் கறனேன். அதுக்கப்புறமா கோழி பிடிச்சதோ குழம்பு வச்சிருக்கோம். கோழி பிடிக்கலாம் செம்ம கஷ்டமா இருந்தது. ஆனா இவங்க டேம் பண்ண அந்த கோழி வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. ஆனா அதை தான் இப்போ வந்து அச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. பூவெல்லாம் இன்னைக்கு விற்றோம். இன்னைக்கு ரொம்ப ஜாலியா போச்சு. நாற்று நடுறது அதை மறக்கவே முடியாது. என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். ஸோ இவ்வளோ அழகான டேவை எனக்கு இந்த கிராமத்தில் கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அச்சு வந்து இந்த கறி குழம்பு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலான் இருக்கேன் ஆண்டி கூட. இதுக்கப்புறம் அண்ட் இதே மாதிரி அச்சு வேற என்ன ஊருக்கு போகணும், வேற எந்த கிராமத்துக்கு போகணும், அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், யார் வீட்டுக்கு வந்து தூங்கணும் அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அச்சு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இன்னும் நிறைய கிராமத்துக்கு போய் பார்க்கறதுக்கும் அண்ட் உங்களோட கல்ச்சர்ல வாழ்றதுக்கும். அண்ட் நம்ம நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த அச்சு வந்து உங்களுக்கு சீக்கிரமா மீட் பண்றேன். Come on, subscribe now so you don't miss any exclusive updates.